Hi dears, welcome back to the English class. This is 11th standard, Unit 2 supplementary, A Shot in the Dark, written by Saki. Okay, let's know about the author, Saki. Here, about the author, Hector Hugh Munro, 18 December 1872, 14 November 1916, better known by the pen name Saki and also frequently as H. H. Munro, was a British writer whose witty, mischievous, and sometimes macabre stories satirize Edwardian society and culture. So here, his original name was Hector Hugh Munro. Okay, 18 December 1870 to 14 November 1916. Better known by the pen name, அதாவது அவருடைய புனை பெயர் அல்லது அவருடைய எழுத்தாளருடைய அந்த எழுத்துக்குரிய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கின்னு அவர் ஒரு புனை பெயர் வச்சுக்கிறார். And also frequently as H. H. Munro was a British writer. Actually, our British writer whose witty means very cleverly, whose witty, mischievous, குறும்புத்தனமான, and sometimes macabre stories satirize Edwardian society and culture. Here, Edwardian society means the reign of King Edward, who reigned at his time. அதாவது எட்வர்ட் அப்படின்ற கிங் வந்து அரசாண்ட அந்த டைமில் எழுதின இவருடைய ஸ்டோரிஸ்லாம் அந்த எட்வர்டியன் சொசைட்டியவும் சமுதாயத்தையும் அந்த கல்ச்சரையும் வந்து சேட்டரைஸ் மீன்ஸ் கிண்டல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸை வந்து எடுத்துரைக்கக்கூடியதாக அவருடைய ஸ்டோரிஸ் இருக்கும். He is considered a master of the short story and often compared to O. Henry. இவரை வந்து ஓ ஹென்ரின்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் கூட எப்பவுமே அவருடைய ஸ்டோரிஸ் அவருடைய இது மாதிரியே இவருக்கும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. Besides his short stories, he wrote a full-length play, The Watched Part, in collaboration with Charles Smothered. அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதிக்கிறாரு. அது தவிர ஒரு ஃபுல் லென்த் பிளே தி வாட்ச்ட் பார்ட் அப்படின்னு ஒரு பெரிய நாடகம் எழுதியிருக்கிறாரு. இன் கொலாபரேஷன் வித் சார்ல்ஸ் மவுட் அப்படின்ற அந்த ரைட்டர் கூட சேர்ந்து இவர் எழுதியிருக்கிறார். இப்போ இங்கே எழுதின சக்கி அல்லது ஹெச். ஹெச். மன்ரோ, ஹெக்டர் ஹியூக் மன்ரோ எழுதின A Shot in the Dark. It is our textbook supplementary here that we are going to learn. First, let's know about the title. A shot in the dark is an idiomatic expression. Idiom. See here. This is an idiom. A shot in the dark. அப்படின்றது ஒரு ஷாட்னா அதாவது ஷூட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஷூட்டிங் அவங்க பண்ணுற அந்த ஷாட் வந்து டார்க்குள்ளே இருக்குது. இது எங்கே டார்க்குள்ளே பார்த்து அவங்கள வந்து ஷூட் பண்ண கரெக்டாக பண்ண முடியாது, எய்ம் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி this means that an attempt to guess something when you have no information or knowledge about it. ஒருத்தங்களை பற்றி அவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்கள பற்றி கெஸ் பண்ணுறது, இப்படி இருக்குமோ இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணுறது, அந்த அப்சர்வேஷன் சிலருக்கு சரியாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஆர் கெஸ், சப்போஸ் பண்ணுறது இவங்களா இருக்குமோ அப்படின்னு, அல்லது கெஸ் பண்ணுறது. an act whose outcome cannot be foreseen. அந்த சப்போஸ் அல்லது கெஸ் பண்ணுறதுல அவுட்கம் தட் மீன்ஸ் ரிசல்ட் என்னவா வரப்போகுது, அது உண்மையாக சரியாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் லிசனிங் டு த மியூசிக், ஒரு மியூசிக்கை நம்ம லிசன் பண்ணுறோம். ஐ கான்ட் டெல் ஹூஸ் கம்போசிஷன் இஸ் இட். இட் மே பி பீத்தோவன், பட் தட் இஸ் எ ஷாட் இன் த டார்க். ஒரு மியூசிக்கை கேட்குறோம், இது பீத்தோவன் போட்டிருப்பாரோ அல்லது ஏஆர் ரஹ்மானோட இருக்குமோ அல்லது
இளையராஜா மியூசிக்காக இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் உண்மையாகவே அது அது இட் இஸ் எ கெஸ் ஒன்லி. இட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் எ ஷாட் இன் த டார்க். ஓகே, நோ சான்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து சக்ஸஸ் வந்து இருக்காது. அதான் வந்து எ ஷாட் இன் த டார்க். இந்த இதில் பாருங்கள், see here warm up. Can you spot 10 differences between these pictures? See, two similar pictures have been given, but some, see here, clock, this is difference. So like this you have to find out 10 differences. Look at the question here. How observant are you? Individually, try to spot as many differences as possible in 5 minutes. So within 5 minutes you have to find out many differences here. If you have spotted less than 5, then you really need to improve your observation skill just to save yourself from being misled. This is a test for you. You have to find out 10 differences within 5 minutes. If you can't find more than 5, otherwise if you have found only 5, that means you really need to improve your observation skill. Observation means உற்று நோக்குதல். நல்லா உத்து 5 நிமிஷத்தில் டக்குன்னு உத்து பார்த்துட்டு என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிக்கிறது. அப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்சர்வேஷன் உற்று நோக்குதல் கூடிய திறமையை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும், முன்னேற்றம் ஆக்கிக்கணும். ஏன்னா டு சேவ் யோர் செல்ஃப் ஃப்ரம் பீயிங் மிஸ்லெட், நீங்கள் வந்து வழி தவறி போகாதபடிக்கு நீங்கள் மற்றவங்கள பார்த்து அவங்களுடைய இன்னர் ஃபீலிங் அல்லது அவங்கள வந்து அப்சர்வ் பண்ண முடியாமல் மிஸ்லெட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எடுத்துக்கிடணும் சொல்லி ஒரு ஜஸ்ட் அ வார்ம் அப் ஹியர். ஓகே, that you have to do yourself. Now listen, here is an amusing story that describes how a man who considers himself very smart and observant finds that he had mistaken the genuine plea of a stranded youth. The story இனுடைய theme என்னன்னா, here is an amusing story. Amusing means very interesting story that describes how a man who considers himself very smart. இங்கே ஒரு மேன் இருக்காரு, அவர் தன்னைத்தானே வெரி ஸ்மார்ட், நான் ரொம்ப ஸ்மார்ட்டு, நான் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு இருந்தவர் finds that he had mistaken the genuine plea of a stranded youth. Stranded youth means here, stranded means அதாவது left without the means to move from somewhere. ஸோ ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணி மேலே இன்னும் போக முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறது தான் ஸ்ட்ராண்டர்டு யூத். யூத் வந்து ஹியர் இட் இஸ் த கேரக்டர் இன் த ஸ்டோரி யூத். அந்த வழி தப்பி போனால் அல்லது சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற அந்த யுத்தினுடைய உண்மையான ரெக்வெஸ்ட், ஜென்யூன் ப்ளீ, ரியல் ரெக்வெஸ்ட்டை வந்து இவர் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அதில் ஃபெயிலியர் ஆகிறார். அதான் இந்த ஸ்டோரி. A shot in the dark. அதாவது ஒருத்தரை பார்த்து வந்து அவரை வந்து சரியாக அப்சர்வ் பண்ணி குட் அப்சர்வண்ட்டாக அவர் இல்லை அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. ஓகே, கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி. Philip Slatherby, a man who aspires to become a politician. ஸோ இங்கே வந்து பாலிட்டிஷியனாக ஒரு அரசியல்வாதியாக ஆகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் தான் நமக்கு இங்கே வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஒரு ஹீரோவாக இங்கே கொடுத்துக்கிறாங்க, Philip Slatherby. ஓகே, அண்ட் தென் மிஸ்ஸஸ் சால்பின் யாகோ. Here J is given, so we have to pronounce it as Jago only, but அவங்களுடைய ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷனில் J is the sound of this letter is Ya only, the phonetic sound. So Salpen Iago. Okay, Salpen Iago, a rich and influential lady of high rank. ரொம்ப பணக்காரங்க. இன்ஃப்ளூயன்ஷியல்னா ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவங்க. அவங்க எது சொன்னாலும், அவங்க ஊன்னு சொன்னால்
நம்மளை மேலே தூக்கி விடுவாங்க. அவங்க இல்லை இவனை போட்டு தள்ளுன்னு சொன்னால் கீழே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு உடைய ஒரு பெண்மணி, லேடி ஆஃப் ஹை ரேங்க். ஹை ரேங்க்னா ஹை பொசிஷனில், அதாவது பாலிட்டிக்ஸ்லேயே வந்து ஹை ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லை எம்பியாக இருக்கலாம். ஓகே. பெர்டி, சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பென் யாகோ. இந்த இவங்களுடைய சன் தான் வந்து பெர்டி. அண்ட் தென் கிளாட் பீப்புள் கேசி, a friend of ஸ்லெதர்பை. இன்னொரு கேரக்டர் வந்து கிளாட் பீப்புள் கேசி. இவர் வந்து ஸ்லெதர்பையோடைய ஃப்ரெண்டு. a friend of ஸ்லெதர்பை. அப்புறம் மேலே பார்க்கலாம். ஓகே. Philip Slatherby settled himself down in an almost empty railway carriage with a pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. Philip Slatherby settled himself down in an almost empty railway carriage. Empty railway carriage, railway trainல வந்து ஆல்மோஸ்ட் எம்டியாக இருக்குது. அதில் வந்து இவர் தன்னோட இடத்த பிடிச்சி அங்கே போய் செட்டில் ஆகி உட்காந்துட்டாரு. வித் த பிளசன்ட் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பீயிங் எம்பார்க்ட் ஆன் அன் அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ். அவருடைய கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பீயிங் எம்பார்க்டு மீன்ஸ் ஹியர் போர்டட். அங்கே போர்டட் ஆகி உட்காந்துருக்கிறாரு. ஆன் அன் அக்ரியபிள், அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக போகிறார் போகக்கூடிய இடத்துக்கு. அண்ட் ப்ராஃபிட்டபிள்னா அவருக்கு வந்து அதில் ஒரு லாபம் கிடைக்கிது, அது அவர் போகிறதுனால ஒரு நன்மை கிடைக்கிது. ப்ராஃபிட்டபிள். பில்கிரிமேஜ், பில்கிரிமேஜ் ஆக்சுவலி இட் இஸ் த இட் மீன்ஸ் த ட்ராவல் ஃபார் ஹோலி, டு வர்ஷிப் ஹோலி காட். அதாவது பில்கிரிமேஜ்ன்றது புனித பயணம். அவங்கவுங்க ஒரு கடவுளை வந்து தொழுது கொள்றதுக்காக ஒரு ஹோலியாக பரிசுத்தமாக போகக்கூடிய ஒரு அந்த பில்கிரிமேஜாக இவன் போகக்கூடிய காரியத்தை அவன் வந்து கருதுறான். ஓகே. அதை வந்து பில்கிரிமேஜ் ஒரு மெட்டஃபாரிக்கல் சென்டென்ஸாக கொடுத்துக்கிறாங்க. He was bound for Brill Manor, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Salpen Yago. He was bound means he was to go. இப்போ எதுக்காக போகிறான் அப்படின்னா he was to go for அப்படின்னு வச்சுக்கோங்களேன். he was bound for Brill Manor, the country residence. ஒரு country residence Brill Manor அப்படின்ற இடத்துக்கு போகிறான். of his newly achieved acquaintance. newly achieved means, acquaintance means ஒருத்தங்க கிட்ட பழகிறது, அதாவது பரிச்சயமாகிறது. அவங்க கிட்ட வந்து பேசி பழகி அவங்கள வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது. ஓகே. அந்த நியூலி அச்சீவ்டுனா இப்போ தான் அவங்கள்ட்ட பரிச்சயமாகி அதை வந்து அந்த அவங்கக்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை அச்சீவ் சக்ஸஸ் ஆகிட்டான். ஹிஸ் நியூலி அச்சீவ்ட் அக்விண்டன்ஸ் மிஸ்ஸஸ் சால்பென் யாகோ அப்படின்றவங்க தான் நியூலி அச்சீவ்ட் அக்விண்டன்ஸ். ஓகே. அவங்கள வந்து பார்க்குறதுக்காக பிரில் மேனருக்கு போகிறோம். ஹொனாரியா சால்பென் யாகோ was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Yorkshire. County, in the county of Yorkshire. It is not country, actually it is not spelling mistake. County is also the also has meaning here, different meaning. County means district. District or a territorial division of some countries. Okay, that is only county of Yorkshire. See here, Honoria Salpen Yago was a person of some social importance in London. இப்போ நம்ம அந்த சால்பென் யாகோன்றவங்க யாருன்னு பார்க்குறோம். Honoria means a honorable அப்படின்னு சொல்கிறது. Salpen Yago was a person of some social importance. Social means இங்கே political importance தான், அரசியலில் இருக்கிறாங்க. Importance in London, of considerable importance and influence in the county of Yorkshire, in the district of Yorkshire. Okay, அங்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் லேடியாக இருக்கிறாங்க. The county of Yorkshire, or at any rate the eastern division of it, was of immediate personal interest to Philip Slatherby. The county of Yorkshire, அந்த Yorkshire பற்றி என்ன கொடுக்குறாங்க, அந்த டெரிட்டோரியலை பற்றி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, at any rate தி ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் இட், அதில் இருக்கக்கூடிய
கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியானது was of immediate personal interest to Philip Slatherby. இப்போ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது இந்த இப்போ வந்து பார்க்கப்படுற இந்த Philip Slatherby. It was held for the government in the present parliament by a gentleman who did not intend to seek re-election, and Slatherby was under serious consideration by the party managers as his possible successor, and with luck the seat might be held. So on the eastern division of Yorkshire, அது வந்து இப்போ ஏன் இவர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறார் இந்த Philip Slatherby அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஒரு ஜென்டில்மேன் அதில் வந்து நின்னார். இப்போ அவர் வந்து இன்னொரு ரீஎலெக்ஷனுக்கு அவர் வந்து விருப்பப்படலை. ஹூ டிட் நாட் இன்டெண்ட் மீன்ஸ் இப்போ வரக்கூடிய ரீஎலெக்ஷனுக்கு நான் வரல, நான் வந்து அதில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார் அந்த ஜென்டில்மேன். ஸோ அவருடைய இடத்துக்கு நிற்கிறதுக்கு நம்ம யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த Philip Slatherby was under serious consideration by the party managers, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மேனேஜர்ஸ் as his possible successor. அந்த ஜென்டில்மேன் வேண்டான்னு சொன்னதுனால அவருடைய சக்சஸர்னா அவருக்கு பின்னாடி இவரை நிற்க வைக்கலான்ட்டு அந்த பார்ட்டி மேனேஜர்ஸ்லாம் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வித் லக் த சீட் மைட் பி ஹெல்டு. ஆனாலும் லக் இருந்தால் தான் அந்த சீட் வந்து அவருக்கு கிடைக்கலாம், அந்த எம்பியோட சீட்டு அவருக்கு கிடைக்கலாம். The Salpen-Yago influence was not an item which could be left out of consideration, and the political aspirant had been delighted at meeting Honoria at a small and friendly luncheon party, still more gratified when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. See here, நம்ம first ஒரு influential lady பார்த்தோம். The Salpen-Yago influence was not an item which could be left out of consideration and the political aspirant. ஸோ அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லேடியாக இருக்கக்கூடிய அந்த Salpen-Yagoவுடைய அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவனுக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்போ அவங்கள வந்து ஒரு லஞ்ச் ஆன் பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க. See here, had been delighted at meeting Honoria at a small and friendly luncheon party. ஒரு ஃப்ரெண்ட்லி லஞ்சான் பார்ட்டியில் அந்த ஹொனாரியா Salpen-Yagoவை Philip Slatherby வந்து மீட் பண்ணுறார். அந்த மீட்டிங்கில் ஸ்டில் மோர் கிராட்டிஃபைட் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப திருப்தி ஆகிறார். அவங்கள மீட் பண்ணதுலேயே ரொம்ப திருப்தி ஆகிறாரு. when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களோட கண்ட்ரி ஹவுஸுக்கு வந்து யூ விசிட் அவர் கண்ட்ரி ஹவுஸ் for the following Friday to Tuesday. Friday, Saturday, Sunday, Monday, Tuesday. Friday, Saturday, Sunday, Monday, Tuesday. So for 5 days you have to visit our country house and you have to be there with us அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி வந்து அவங்களுடைய அவங்க வந்து ஓகேன்னு சொன்னால் இவர் வந்து எம்பியில் சீட்டு இவருக்கு கிடைக்கும், இவர் அந்த போட்டியில் நின்று ஜெயிக்கலாம், இவருக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கும் கிடைக்கும். ஓகே, அதுக்கு தான் அவங்க எப்படா கூப்பிடுவாங்கன்னு பார்த்தாரு. அது மாதிரி கூப்பிட்டாங்க. இப்போ ரொம்ப ஆசையாக அவங்களுடைய கண்ட்ரி ஹவுஸ்க்கு பிரில் மேனருக்கு போய்கிட்டு இருக்காரு இந்த Philip Slatherby. ஓகே, he was obviously on approval, and if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. Hostess, see here, his hostess அப்படின்னா அந்த யார் வந்து இவரை இன்வைட் பண்ணி விருந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து இங்கே ஹோஸ்டஸ். அப்படின்னு பார்க்கும்போது இந்த Salpen-Yago தான். அப்போ அவங்களுடைய அப்ரூவல் இவருக்கு தேவைப்படுது. he was obviously on approval, and if he could secure the goodwill of his hostess, இந்த ஹோஸ்டஸ் அவங்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய அந்த Salpen-Yagoவுடைய குட்வில், அவங்க வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய நல்ல மதிப்பை இவருக்கு செக்யூர் பண்ணிக்கிட்டார்னா, he might count on her nominating him as an assured thing. கண்டிப்பாக அந்த எம்பி சீட்டுக்கு அவங்க வந்து இவரை நாமினேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்க, அப்போ இவருக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. If he failed to find favor in her eyes, well, the local leaders would probably cool off
in their embryo enthusiasm for him. ஒருவேளை அவங்களுடைய கண்களில் இவருக்கு தயவு கிடைக்கலனா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் லீடர்ஸ் வந்து இவரை வந்து அந்த ஜென்டில்மேனுக்கு பதிலாக இவரை போடலான்னு தீர்மானிச்சிருக்கிறாங்களே, அவங்களுடைய எம்பிரியோ என்தூசியாசம் மீன்ஸ் அவங்களுடைய ஸ்டார்டிங்காக இருந்த அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இவர் மேலே வச்சுருந்த அந்த மதிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூல் ஆஃப் போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு யாருடைய தயவு இவருக்கு வேணும்னா, இவரை விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்களே அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பொலிட்டிக்கல் லேடி சால்பென்யாகோ, அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுக்கு வந்து இவர் மேலே ஒரு குட் வில்லும் இவரை நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்க ஓகே அப்படின்னு அவங்க வந்து இவருக்காக பரிந்துரைத்தார்னா இவருக்கு வந்து அந்த எம்பி சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க கூப்பிட்டு அவங்க விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க மரியாதைக்கு இவங்க வந்து அந்த சால்பென்யாகோவோட கண்ட்ரி ஹவுஸ் இருக்கக்கூடிய பேர்ல் மேனர் அப்படின்ற இடத்துக்கு போகிறார். இப்போ அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிறாரு. Among the passengers dotted about on the platform, awaiting their respective trains, Slitherby espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. ஸோ அங்கே பார்க்கும்போது நிறைய பேசஞ்சர்ஸில் அங்கங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பிளாட்ஃபார்மில் இருந்தவங்கள இவர் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து awaiting their respective trains, அவங்க பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களுடைய போகக்கூடிய ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸில் இவர் ஒருத்தரை பார்த்து கையை காமிக்கிறார். Slitherby espied a club acquaintance. ஒரு அக்வைண்டன்ஸ்னால் தெரிஞ்சவர், நாட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம் பட் ஹீ நோஸ் ஹிம். தெரிஞ்சவரை கூப்பிட்டு பேசுகிறார். அண்ட் கால்ட் ஹிம் அப் டு த கேரேஜ் விண்டோ ஃபார் அ சேட். கொஞ்சம் அந்த விண்டோ சும்மா உட்காந்துக்கிறாரில்ல அந்த கேரேஜ் விண்டோ வழியாக அவர்கிட்ட பேசுகிறார். அப்போ அவர் வந்துட்டு, "Oh, you're staying with Mrs. Salpenjago for the weekend, are you? I expect you'll have a good time. She has the reputation of being an excellent hostess. She'll be useful to you too. If that parliamentary project, hello, you're off, goodbye." அப்படின்னு சொல்கிறார். ஸோ வந்தவர் என்ன பேசுகிறாரு, நீங்கள் வந்து அந்த மிஸ்ஸஸ் சால்பென்யாகோக்கு அந்த வீக்கெண்டுக்கு கூப்பிட்டாங்களே ஒரு 5 days, அதுக்கு போகிறீங்க இல்லையா? ஐ எக்ஸ்பெக்ட் யூ வில் ஹாவ் எ குட் டைம். உங்களுக்கு அங்கே நல்லா குட் டைம் இருக்கும். ஷீ ஹேஸ் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் பீயிங் அன் எக்ஸலண்ட் ஹோஸ்டஸ். ரெப்யூட்டேஷன் மீன்ஸ் ஹியர் குட் நேம். அவங்களுக்கு என்ன குட் நேம், அந்த ஷீன்றது அந்த சால்பென்யாகோ அவங்க என்ன ரெப்யூட்டேஷன்னா ஆஃப் பீயிங் அன் எக்ஸலண்ட் ஹோஸ்டஸ்னால் ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு விருந்து கொடுக்கக்கூடிய அவங்கள உபசரிக்கக்கூடியதில் அவங்க வந்து ரொம்ப பெஸ்ட், நல்லா உபசரிப்பாங்களாம். She'll be useful to you too if that parliamentary project. ஸோ அந்த எம்பி எலெக்ஷன்லையும் உனக்கு வந்து அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, ஹலோ, யூஆர் ஆஃப், நீங்கள் பரப்பிட்டு இருக்கிற, குட் பை, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அந்த இவன் யாரை கூப்பிட்டு பேசினாலும் அவர் கிளம்புறாரு. இந்த பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன், இங்கே தான் அந்த அப்படி கூப்பிட்டு இந்த ஜன்னல் வழியே பேசியிருக்கிறாரு. அவர் கிளம்பி குட் பை சொல்லிட்டு போகிறார். And then Slitherby waved goodbye to his friend, pulled up the window. அவரும் Slitherbyயும் goodbye waved means அங்கே டாட்டா காமிக்கிறார். goodbye காமிச்சிட்டு pulled up the window இழுத்து விடுறாரு. and turned his attention to the magazine lying on his lap. லேப்ன்றது மடியில், அவர் மடியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு மேகசின், ஒரு நாளிதழ் இருக்கலாம் அல்லது ஒரு புக்கு, அதில் வந்து அவருடைய அட்டென்ஷன் அதை கவனம் செலுத்தி அதை படிக்கிறார். He had scarcely glanced at a couple of pages. Scarcely means here negative. அவர் ஒரு ரெண்டு பேஜஸ் கூட தாண்டி இருக்க மாட்டார். However, when a smothered curse caused him to glance hastily at the only other occupant of the carriage. Smothered means mild சவுண்டு. அப்படி ஒரு மாதிரி முணங்கிட்டு ஐயோ திட்டிக்கிட்டே ஒரு மாதிரி மெதுவாக முணங்கிக்கிட்டே வரக்கூடிய. கேர்ஸ் மீன்ஸ் சாபம் கிடையாது, தன்னைத்தானே திட்டிக்கிட்டே வர்றது, ஒரு கோபத்தை திட்டிகிட்டே வர்றாரு. caused him to glance hastily at the only other occupant of the carriage. அவரோட கேரேஜில் ஒரே ஒரு ஆக்குபேண்ட், இவரை மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு
ஆக்குபேண்ட்னா இடத்த பிடிச்சிருக்க, அதாவது ட்ரெயினில் ஏறி தன்னுடைய இடத்துல ஆக்குபை பண்ண ஒரு பர்சன், அவன் தான் வந்து இந்த மாதிரி முணங்கிக்கிட்டே கர்ஸ் பண்ணிக்கிட்டே வரான். Okay, his traveling companion was a young man of about 22 with dark hair, fresh complexion, and a blend of smartness and disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரெயினில் இவன் ஃபிலிப்ஸ் லெதர் பைக்கு ஆப்போசிட்டில் அல்லது அந்த அடுத்த சீட்டில் உட்காந்துருக்கிறது யாருன்னா ஒரு யங் மேன். அவனை பற்றி இங்கே கொடுத்துருக்கு. See here, his traveling companion was a young man of about 22 means 22 years with dark hair. அவனுடைய ஹேரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டார்க் ஹேர், ஃப்ரெஷ், டார்க்னா நல்லா பிளாக் ஹேர், ஃப்ரெஷ் கம்ப்ளெக்ஷன்னா நல்லா, இங்கே ஃப்ரெஷ் மீன்ஸ் ஹியர் அவனுடைய ஸ்கின்னை இங்கே சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட கம்ப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, complexion, the natural color and texture and appearance of a person's skin எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கம்ப்ளெக்ஷன், நல்லா ஃபேராக நல்லா அழகாக இருக்கிறான், ஃப்ரெஷ் கம்ப்ளெக்ஷன். அண்ட் பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ், நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறான். அண்ட் டிஸ்ஆரே தட், சாரி, பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ்னால் ஹியர் அவனுடைய ஸ்மார்ட்னஸும் அவனுடைய டிஸ்ஆரே மீன்ஸ் ஹியர் அன்டைடியாக இருக்கிறது. அதாவது ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் போட்டு அப்படி ஜைஜான்டிக்காக வராமல் கொஞ்சம் டிஸ்ஆரே மீன்ஸ் அன்டைடி தட் மார்க்ஸ் த காஸ்டியூம் ஆஃப் எ நட். அப்படி அவனுடைய காஸ்டியூமை பார்த்தா ஆஃப் எ நட் மீன்ஸ் ஹியர் ஃபூலிஷ் ஃபெல்லோ ஆர் ஒரு மட்டமானவங்களை சொல்கிறது. காஸ்டியூம் ஆஃப் எ நட் who is bound on a rustic holiday. Bound means here who is to go for a to celebrate, to enjoy the rustic holiday means here ரூரல்னா ஒரு கிராமப்புற பக்கம் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்த மாதிரி அவனை பார்க்குறதுக்கு இருக்கு. ஓகே, and then he was engaged in searching furiously and ineffectually for some elusive or non-existent object. அவன் வந்து உள்ளவே முணங்கிட்டே வந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா he was engaged in searching furiously means very angrily, எதையோ ஒன்றை வந்து தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். and ineffectually means here in vain, அதாவது தேடுறது கிடைக்கணும், அப்படி கிடைக்காத பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறான். for some elusive means here difficult to find, அதாவது தேடினாலும் கிடைக்க மாட்டேன், கஷ்டமாக இருக்குது. elusive or non-existent object means இல்லாத ஒரு பொருள். அவன்கிட்ட ஒரு பொருள் இல்லை, ஆனால் அதை திருப்பி எடுத்து பார்த்து தேடிக்கிட்டே இருக்கிறான். From time to time he dug a 6-penny bit out of a waistcoat pocket and stared at it ruefully, then recommenced the futile searching operations. எப்போ பாரு டைம் டு டைமுக்கு அவனுடைய ஷர்ட் பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே எடுக்கிறான். ஒன்றொன்னையா எடுத்து 6 penny, அதில் 6 penny இருக்குது, அதை கவுண்ட் பண்ணுறான், உள்ளே போடுறான். அந்த வெயிஸ்ட் கோட் பாக்கெட், மேலே ஒரு கோட் போட்டுக்கிறானே அதில் இருக்கக்கூடிய பாக்கெட்டில் அது என்னென்னலாம் இருக்குது திருப்பி. ruefully மீன்ஸ் சேட்லி, அதாவது அப்படி ஒன்று தேடுறான், அது இல்லை, ரொம்ப சோகமாயிட்டு திருப்பி உள்ளே போடுறான். திருப்பி நம்ம இன்னொரு கரெக்டாக பார்த்துக்கலாம். தென் ரெக்கமெண்ட்ஸ் த ஃபியூட்டைல் சர்ச்சிங் ஆப்ரேஷன்ஸ். ஃபியூட்டைல் மீன்ஸ் ஹியர் வேஸ்ட். அது வேஸ்ட்னா திருப்பி தேடுறான் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ வேஸ்ட் தானே, திருப்பி தேடி பார்க்குறான். அப்படி எடுத்து பார்க்கும்போது உள்ள என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். a cigarette case, matchbox, latch key, silver pencil case and railway ticket were turned out onto the seat beside him, but none of these articles seemed to afford him satisfaction. ஸோ அந்த வேஸ்ட் கோட் பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே எடுத்து அந்த சீட் மேலே வச்சு பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் கேஸ், ஒரு சிகரெட் பாக்ஸ் இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, லேட்ச் கீ, இந்த கதவை மூடக்கூடிய அந்த கீ இருக்குது, சில்வர் பென்சில் கேஸ் அண்ட் ரயில்வே டிக்கெட் were turned out onto the seat beside him, but none of these articles seemed to afford him satisfaction. இந்த பொருட்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து திருப்தி கொடுக்கல. he cursed again, ஐயோ அது இல்லையே அப்படின்னு சொல்லி திருப்பி அவனே திட்டிக்கிறான்.
rather louder than before. இப்போ திருப்பி முன்னாடியோட திட்டுறான். The vigorous pantomime did not draw forth any remark from Slutherby, who resumed his scrutiny of the magazine. The vigorous pantomime. Pantomime means here his exaggerated behavior. ஒரு மாதிரி விகரஸாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஹேவ் பண்ணி அவனா புலம்புறது, ஒரு எரிச்சலோட எல்லாத்தையும் எடுத்து வெளியே பார்த்து தேடுறது, இதெல்லாம் வந்து அந்த ஸ்லதர்பை வந்து பார்த்து என்னன்னு கேட்கணும் அப்படின்ற ஒரு அட்ராக்ஷன் பண்ணலை. Who resumed his scrutiny of the magazine. Scrutiny means அந்த மேகசினை வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால அவன் இதை வந்து கவனிக்க மாட்டான். ஓகே, அப்போ இவனை கேட்டுறான். யார் இப்போ வந்து இந்த இவனோட கம்பெனியன், அதாவது வந்து அந்த யூத்து ஒன்று தேடிட்டே இருக்கிறானே, அவன் கேட்குறான் Philip Slitherby பார்த்து. I say, exclaimed young voice presently, didn't I hear you say you were going down to stay with Mrs. Salpeniago at Brill Manor? What a coincidence அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இப்போ நீங்கள் ஒருத்தட்ட ட்ரெயினில் விண்டோவில் பேசிகிட்டு இருந்தீங்களே, அவர்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்களே, நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் சால்பெனியாகோ பிரில் மேனரில் பார்க்க போகிறேன்னு, அப்படி தானே? என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறான்னா, மை மேட்டர் யூ நோ ஹியர், see look at this word, this is Latin pronunciation, mater means here mother. அப்போ இங்கே மேட்டர் யூ நோ அப்படின்னு யாரை சொல்கிறான்னா மிஸ்ஸஸ் சால்பெனியாகோவை. அப்போ நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் சால்பெனியாகோவை பிரில் மேனரில் பார்க்க போகிறேன்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். வாட் அ கோயின்சிடென்ஸ், நானும் இப்போ அங்கே தான் போகிறேன். ஆக்சுவலி ஷீ இஸ் மை மதர் அப்படின்னு சொல்கிறான். யார் இப்போ ஒன்று தேடிட்டு இருந்தானே அவன். வாட் அ கோயின்சிடென்ஸ், மை மேட்டர் யூ நோ, ஐ எம் கம்மிங் ஆன் தேர் ஆன் மண்டே ஈவினிங், ஸோ வி ஷல் மீட். ஸோ நீங்கள் Friday to Tuesday you are going to be in Brill Manor. I will come on Monday. நான் வந்து மண்டே தான் அங்கே வருவேன் எங்கள் வீட்டுக்கு. மண்டே ஈவினிங் ஐ வில் கம், ஸோ வி ஷல் மீட். அங்கே நம்ம ஒருத்தவங்களை மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் குவைட் அ ஸ்ட்ரேஞ்சர், ஹேவன்ட் சீன் த மேட்டர் ஃபார் 6 months அட்லீஸ்ட். நான் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐ எம் குவைட் அ ஸ்ட்ரேஞ்சர். இப்போ என்னை பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே பார்ப்பாங்க. ஹேவன்ட் சீன் த மேட்டர் ஃபார் 6 months அட்லீஸ்ட். 6 மாதமாக நான் எங்கள் அம்மாவை இன்னும் பார்க்கல, இப்போ தான் போய் பார்க்க போகிறேன் சொல்கிறான். ஐ வாஸ் அவே யாக்டிங் லாஸ்ட் டைம், ஷி வாஸ் I was away yachting last time, she was in town. Yachting means here sailing in a ship or boat. Okay, அந்த மாதிரி யாக்டிங்கில் இருந்ததுனால நான் ஒரு 6 months அதில் இருந்தேன். அதனால் எங்கள் அம்மாவை நான் பார்க்கல. She was in town, அவங்க டவுனில் இருந்தாங்க. I am Bertie, the second son, you know. I say it's an awfully lucky coincidence that I should run across someone who knows the mater just at this particular moment. இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் தான் பேர்ட்டி, என்னோட பேர் வந்து பேர்ட்டி. நான் வந்து 2வது பையன், எங்கள் வீட்டில் நான் 2வது பையன். யூனோ ஐ சே இட்ஸ் அன் ஆஃபுல்லி லக்கி கோயின்சிடென்ஸ். ஸோ இங்கே ஆஃபுல்லின்றது வந்து இங்கே வந்து வெரி மச் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப லக்கி கோயின்சிடென்ஸ் ஆகுது இங்கே. தட் ஐ ஷுட் ரன் அக்ராஸ், நான் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களை இப்போ நான் என்னோட கஷ்டமான சுச்சுவேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப லக்கு வந்து கோயின்சிடென்ஸ் ஆகுது சொல்கிறான். ஐ டன் எ டேம்டு ஆக்வர்ட் திங், நான் ஒரு கேவலமாக ஒரு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், நல்ல வேளை நீங்கள் கிடச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறான். இப்போ என்ன சொல்ல வரான்னா, நான் தான் வந்து மிஸ்ஸஸ் சால்பெனியாகோவோட 2வது பையன், என்னோட பேர் பேர்ட்டி, நல்ல வேளை நீங்கள் எனக்கு கிடச்சிங்க இங்கே, நான் ஒரு மோசமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கஷ்டத்தை சொல்கிறான். அப்போ Philip Slitherby கேட்குறான், யூ ஹவ் லாஸ்ட் சம்திங் ஹேவன்ட் யூ, செட் Slitherby. நீங்கள் ஏதோ தொலைச்சிட்டீங்க போல அப்படி தானே அப்படி சொல்லி கேட்குறான். நாட் எக்ஸாக்ட்லி, பட் லெஃப்ட் பிஹைண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அஸ் பேட், ஜஸ்ட் அஸ் இன்கன்வீனியன்ட் எனிவே. அப்போ சொல்கிறான்,
நீங்கள் வந்து இதை தொலைச்சிட்டிங்கல்ல? இல்லை, எக்ஸாக்டாக தொலைக்கலை, பட் லெஃப்ட் பிஹைண்ட். நான் தொலைக்கலை, ஆனால் வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். லெஃப்ட் பிஹைண்டாக விட்டுட்டு வருது, அது எடுக்க மறந்துட்டு விட்டுட்டு வர்றது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் அஸ் பேட். அதுவும் தொலைச்ச மாதிரி ஒரு கெட்ட கெட்ட காரியம்தான். ஜஸ்ட் இஸ் இன்கன்வீனியன்ட் எனிவே. அதுவும் ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லாமல் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறான். I've come away without my sovereign purse with 4 quid in it, all my worldly wealth for a moment. இந்த மொமெண்ட்டுக்கு உலகத்திலே எனக்கு எனக்கு வந்து இந்த தேவைப்படக்கூடிய இந்த நேரத்துக்கு வச்சிருந்த ஒரு 4 quid. Quid is quid அப்படின்றது அங்கே உள்ள ஒரு யூனிட் ஆஃப் மணி, தட் இஸ் 1 pound sterling. அதுக்கு அதனுடைய மதிப்பு வந்து 1 pound sterling in that country. அந்த 4 quid வந்து அந்த சோவரைன் பர்ஸ், அதாவது மணி பர்ஸ்குள்ள 4 quid வச்சுட்டு இருந்ததை அது இப்போ இந்த நேரத்துக்கு அவனுக்கு ரொம்ப தேவைப்படுது. இட் வாஸ் இன் மை பாக்கெட் ஆல் ரைட் ஜஸ்ட் பிஃபோர் ஐ வாஸ் ஸ்டார்டிங் அண்ட் தென் ஐ வாண்டட் டு சீல் அ லெட்டர் and the sovereign purse happens to have my crust on it. So I whipped it out to stamp the seal with, and like a double distilled idiot, I must have left it on the table. See here, அந்த sovereign purse குள்ள 4 quid மணி இருந்தது. அதுதான் வந்து இந்த மொமெண்ட்ல அவனுக்கு அந்த வேர்ல்ட்லி வெல்த்தாக கருதப்படக்கூடிய, அவனுக்கு தேவைப்படக்கூடிய மணி அதில் இருக்கு. இட் வாஸ் இன் மை பாக்கெட் ஆல் ரைட். அது அந்த மணி பர்ஸ் வந்து என்னோட பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. ஆல் ரைட்டாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் பிஃபோர் ஐ வாஸ் ஸ்டார்டிங், நான் இப்போ கிளம்புறது, இங்கே இந்த ட்ரெயினுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, அண்ட் தென் ஐ வாண்டட் டு சீல் அ லெட்டர், ஒரு லெட்டருக்கு வந்து சீல் போட வேண்டியது இருந்துச்சு. அண்ட் தி சோவரைன் பர்ஸ் ஹேப்பன்ஸ் டு ஹாவ் மை க்ரஸ்ட் ஆன் இட். அந்த சோவரைன் பர்ஸ் மணி பர்ஸ்குள்ளே தான் என்னுடைய க்ரஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த க்ரஸ்ட்டை எடுக்கிறதுக்காக நான் சோவரைன் பர்ஸை என்னோட பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த க்ரஸ்ட்டை வச்சு சீல் போடுறதுக்கு அதை நான் எடுக்கும்போது திருப்பி மணி பர்ஸை எடுத்து பாக்கெட்டில் வைக்காமல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த க்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா CREST, க்ரஸ்ட் அப்படின்னா வந்து சீல். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் ஹெச்எம்கிட்ட அல்லது ஒரு அட்டஸ்டட் வாங்கும்போது ஒரு சீல் அவங்க முத்திரை போடுறாங்க இல்லையா, ரப்பர் ஸ்டாம்ப்பு. அது மாதிரி முந்தைய காலத்தில் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க ஒரு சீல் வச்சுருப்பாங்க, க்ரஸ்ட், ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க அவங்களோட ஃபேமிலிக்கு. அதுக்கு பேர் தான் வந்து க்ரஸ்ட்டு. லுக் அட் திஸ் பிக்சர் ஹியர். see here on picture, it is like a lion. வந்து 2 காலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அதில் ஒரு சிலுவை பிக்சர் ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு க்ரஸ்ட்டு. அனதர் க்ரஸ்ட், இங்கே வந்து ஒரு வேட்டை நாய் ஓடுற மாதிரி ஒரு படம். இதை வந்து சீல், அவங்களுடைய ஃபேமிலிக்குரிய சீல் இது க்ரஸ்ட். ஓகே, ஸோ அந்த க்ரஸ்ட்டை வந்து ஒரு லெட்டரில் சீல் போடுறதுக்கு நான் என் பர்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. என் பர்ஸுக்குள்ளேருந்து சீலை போட்டனே தவிர சீலை எடுத்து உள்ளே வச்சுனான்னு தெரியல, பர்ஸை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். See here, so I whipped it out to stamp the seal with, and like a double distilled idiot means நம்ம இங்கே சொல்லுவோம்ல வடிகட்டின முட்டாளா, அவ்வளோ முட்டாளாக இருக்கிறோன்னு சொல்லி, அப்படி ஒரு வடிகட்டின முட்டாள் மாதிரி நான் வந்து ஐ மஸ்ட் ஹாவ் லெஃப்ட் இட் ஆன் த டேபிள், நான் அந்த டேபிள்லேயே அதை வச்சுட்டு வந்திருக்கிறேன் போல அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹேட் சம் சில்வர் லூஸ் இன் மை பாக்கெட். இப்போ பார்த்தா சில்வர் லூஸ் மீன்ஸ் சில்வர் காயின்ஸ், அதாவது பணம் இல்லாமல் வெறும் சில்லறை தான் கொஞ்சம் இருக்குது. பட் ஆஃப்டர் ஐ ஹேட் பெய்டு ஃபார் எ டாக்ஸி அண்ட் மை டிக்கெட், ஐ ஹேட் ஒன்லி காட் திஸ் forlorn little 6 pence left. அப்புறம் நான் வந்து டாக்ஸிக்கு பே பண்ணேன், அப்புறம் என்னோடய டிக்கெட்டுக்கு பே பண்ணி பார்த்தா மிச்சம் காசு ஃபோர்லோன் மீன்ஸ் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லோன்லி ஆர் ஒரு புவர் லிட்டில் 6 pence only left with me அப்படின்னு சொல்கிறான். 6 penceனால் நம்ம வந்து காயினாக சொல்கிறோம்ல, சில்லற காசு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். I'm stopping at a little country inn near Bronquay for 3 days fishing.
நான் வந்து இப்போ இங்கேருந்து போகிறேனே, அங்கே போயிட்டு ஒரு கண்ட்ரி இன், லிட்டில் கண்ட்ரி இன் மீன்ஸ் ஒரு லாட்ஜ், அங்கே போய் நான் தங்க வேணும். எதுக்காக தங்குறோன்னா, பிராட்வே அப்படின்ற பிளேஸில் போய் 3 நாள் ஃபிஷ்ஷிங் பிடிக்க போகிறோம். அதனால அந்த பிராட்வேன்ற பிளேஸில் I have to stay there for 3 days fishing in an inn. ஒரு சத்திரம், ஒரு லாட்ஜில் நான் தங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. Not a soul knows me there. சரி, இங்கே ஃபீஸ் கொடுக்காம யாருடைய வீட்லையாவது போய் தங்கலான்னா அங்கே எனக்கு யாருமே ஒருத்தங்க கூட அந்த பிராட்வேல எனக்கு யாருமே தெரியாது. And my weekend bill and tips and cab to and from the station and my ticket on to Brill, that will mount up to 2 to 3 quid, won't it? அப்படி சொல்கிறான். இப்போ நான் போயிட்டு அந்த ஃபிஷ்ஷிங் பிடிக்கிற அந்த 3 days தங்கக்கூடிய அந்த இன்னில் வந்து நான் இவ்வளோ நான் வந்து அதுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் வீக்கெண்டு பில்லில் டிப்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வந்து நான் இங்கே இருந்து பிரில் மேனருக்கு வரக்கூடிய கார் பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எப்படியும் எனக்கு 2 to 3 quid ஆகும். won't it? அவ்வளோ ஆகும்ல. If you would not mind lending me £2.10 or 3 for preference, I shall be awfully obliged. It will pull me out of no end of a hole. அப்போ இவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் கேட்டு எனக்கு இவ்வளோ செலவுக்கு தேவைப்படுது, என்னோட சர்வரைன் பர்ஸ், அதாவது மணி பர்ஸை நான் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே நான் எங்கேருந்து கிளம்புனோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இஃப் யூ வுட் நாட் மைண்டில், நீங்கள் வந்து ஒன்றும் நினச்சிக்கலன்னா எனக்கு வந்து £2.10 ஆர் 3 ஃபார் ப்ரிஃபரன்ஸ், £2 ஆர் 3, முடிஞ்சால் 3 பவுண்டு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்குறான். ஐ ஷல் பி awfully obliged. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பேன், ரொம்ப கடமைப்பட்டவனாக இருப்பேன். இட் வில் புல் மீ அவுட் ஆஃப் நோ எண்ட் ஆஃப் எ ஹோல். ஸோ இங்கே பாருங்கள், நோ எண்ட் ஆஃப் எ ஹோல்னால் ஒரு குழிக்குள்ளே இருந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்த எண்ணெயை நீங்கள் தூக்கி விட்டுறது மாதிரி ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி, இது வந்து ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். வந்து இவர் இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷனில் சேவ் பண்ணுறது, நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி, என்னை காப்பாற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இடியமேட்டிக்காக சொல்கிறான். ஸோ அந்த ஃபிலிப் ஸ்லிதர்பை இதெல்லாம் கேட்டுட்டு, ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தட் சிட் ஸ்லிதர்பை ஆஃப்டர் எ மொமெண்ட்ஸ் ஹெசிடேஷன். மொமெண்ட்ஸ் ஹெசிடேஷன்னா ஒரு நிமிஷம் அவர் வந்து ஹெசிடேட் பண்ணுறாரு, தயங்குறாரு. அப்புறம் ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தட், எனக்கு ஒரு £2 ஆர் 3 ஒன்று கொடுக்க மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இன்னும் கையில் கொடுக்கல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, அப்புறம் நமக்கு வந்து அந்த ஃபிலிப் ஸ்லிதர்பை வந்து அவருக்கு பேமெண்ட் கொடுத்தாரா இல்லை கொடுக்கலையா அப்படின்றத we'll see in the next part 2ல we'll see. Okay, it will be continued then. After that, here you have to write here page number in your book 55, page number 55, that is the poem Confessions of a Born Spectator. No, in that poem you have to do the task 4. Read the given lines and answer the questions that follow in a sentence or two. Task 4 A, B, C, D. 3 questions are there, 3 questions. And see the task 5A. Explain the following with reference to the context in about 50 to 60 words each. That 3 ERC questions are there that you must learn and write. Okay, so you should write task 4 and task 5 question answers and ERC. Explain the following with reference to the context in about 50 to 60 words each. Okay, so here 4 questions and 3 ERC on page number 55 that you have to learn and write. Send it to me through WhatsApp. Okay, thank you for watching, and then the remaining part of the story we can see in the
next video. Thank you.